சும்மா வேறு லெவலில் சச் அ ஃபென்டாஸ்டிக் மேட்ச். ஸோ லாஸ்ட் லீக் இங்கே சென்னையில் தலை தரிசனம் ஒன்லி ஃபார் தலை. ஸோ ஃபென்டாஸ்டிக் மேட்ச். ப்ளே ஆஃபில் பார்ப்போம். தலை சும்மா சிங்க கூண்டில் வச்சு பார்த்தாலும் பவர் தான். சும்மா ஆவேஸ் கான் காதில் அருந்து போச்சு. ஆவேஸ் கானு போட்ட ஒரு விக்கெட்டில் இப்படின்னாரு. இப்போ ஒரே விக்கெட் இப்படின்றாரு. சிஎஸ்கே தான் வச்சு காட்டும். அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட வச்சு காட்டும். கண்டிப்பாக சொல்கிறேன், சென்னையோ கேகேஆர் தான் ஃபைனல்ஸ், டவுட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் இதுலேயே தெரிஞ்சிருச்சு சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னுட்டு. தோனிக்காக வந்தோம், அவங்க வரல, அதுதான் ஒரு குறை. மற்றபடி வருது. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிடுவோமா நம்ம? கண்டிப்பாக போயிடுவாங்க. யாருமே ஆட மாட்டாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். பேட்டிங் எடுத்துட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க உள்ள. அதெல்லாம் டெஸ்ட் மேட்ச் பக்காவா டெஸ்ட் இவனை பாரு, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஜெய்காது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ மேல சிஎஸ்கே ஜெர்சி உள்ள ஆர்ஆர் ஜெர்சி எல்லாம் அப்படிதானா போடுவான். மாத்திக்கிட்டே இருக்கான். சரி ப்ரோ, இன்னைக்கு என்ன பிளான் பண்ணல சரியா நினைக்கிறீங்க? என்ன பிளான்? எதுவுமே பிளான் பண்ண. பேட்டிங் ஆட சொன்னா என்ன ஆடுறாங்க தெரியல. என்ன ஏறிக்கிட்டு நான் போய் ஆடி இருப்பேன் போல. மேட்ச் வந்து நல்ல ஸ்கோர் தான் ப்ரோ. நல்லா பீட் பண்ணிட்டான் ப்ரோ. தோனி மட்டும் வரல ப்ரோ லாஸ்ட்டாக. ஆனால் க்ரௌடு ஃபுல்லாக டூபே அவுட் ஆகணும், அவன் அவுட் ஆகணும், இவன் அவுட் ஆகணும் கத்திட்டே இருக்கிறாங்க ப்ரோ. கொஞ்சம் லைக் சிஎஸ்கேக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். நான் சிஎஸ்கே கத்துறேன், தோனின்னு கத்துறானுங்க. தொண்டை போனதான் மிச்சம் ப்ரோ. ஆனால் நைஸ் மேட்ச். நினச்சா வந்து ரிஸ்வி அவுட் ஆகி கொடுத்துருக்கலாம். அவன் வந்து நான் கத்தும் போது அவன் பார்க்குறான், கோட்டை பார்க்குறான், எல்லாம் கத்துறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான். கட்டுப்பாவே வாடா வெளியே அப்படி. மற்ற நேரத்தில் ரிஸ்வி ஆடவே மாட்டார். இன்னைக்கு பார்த்து ரொம்ப ஆடினார். அதுதான் சொல்கிறேன், கடைசி மேட்சப்போ ஆடிட்டு எல்லாம் பேர் எடுத்துகிட்டு போயிடுறாப்ல. நம்ம கிட்ட விளையாடிட்டோம் அப்படின்னு கோடி வாங்கிக்கிறார் சும்மா ப்ரோ. ஆடுதான். இதுக்கு இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டரில் மேக்ஸ் ஃபிக்ஸிங்கு ஆர்ஆர் வந்துட்டு பயந்துட்டானுங்க அப்படி இப்படின்னு. ரொம்ப ஜாலியாக போச்சு, எல்லாம் கத்திட்டு இருந்தோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல் மேட்ச்க்கு வரேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் தலை தோனியை பார்க்க முடியல பேட்டிங்கில், அது எப்படி இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏமாற்றிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, வின் பண்ணிட்டோம், அது போதும். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட நடக்க போதா? எப்படி வரும்னு நினைக்கிறேன். நம்ம பிளே ஆஃப் வந்துடுவோமா? நம்ம வந்துடுவோம், வரலனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து 7க்கு 6 உறுதி. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி என்ன நம்ம தலை இறங்கலை, அது ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலும் ஸ்டாண்டு கிட்டலாம் வந்து பால்லாம் வந்து போட்டார். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட ஜெயிக்கிறோம், எலிமினேட்டரில் எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம், அவ்வளோதான். இட் வாஸ் குட், வெரி நைஸ். தோனியை பார்க்கலன்றது மட்டும்தான் கவலையே. மற்றபடி த மேட்ச் வாஸ் ரியலி குட். இந்த மேட்ச் வரும்போது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்க? எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கல. தலையை தரிசனம் கிடைச்சா போதும் தான் இருந்தோம். அந்த டிவியில் பார்த்ததுக்கே நாங்கள்லாம் செம்ம என்ன ஜாலி ஆகிட்டோம். ஜடேஜா அவுட் பண்ணும்போது நீங்கள் கத்திட்டு இருந்தோம், வி வாண்ட் தோனி அப்படின்னு. ஜட்டு அவுட் ஆனது ஆக்சுவலி கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வி வாண்ட் தோனி இல்லையா. ஆனால் அவர் வரலன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களோட பிறநாள் சிஎஸ்கே வின் பண்ணி அதான் ஐ மீன் 50th வின் இல்லையா, கோல்டன் ஜூப்ளி வின் ஆன் மை சில்வர் ஜூப்ளி. ஐ எம் வெரி ஹாப்பி. தலைமை அடுத்த வருஷமும் விளையாடணும், எனக்கு அதுதான் ஆசை. ரவுண்டில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன் திருச்சியிலேருந்து, எனக்கு அது போதும், ஹாப்பி. அந்த க்ரௌட் எல்லாமே செம்மையாக இருந்தது. பட் தோனி மட்டும் பேட்டிங் வரல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி அடிச்சு பிளே ஆஃப் வந்துருவாங்களா? வந்துடும். நம்ம சென்னை தான் ஃபைனல் வரணும். Dhoni is forever bro, Tala. What do you expected today? Today I wanted Dhoni to come and bat, but still at the end he came for a round and that was amazing. We loved it. CSK and CSK. Tala Dhoni. இன்னைக்கு மேட்ச் வந்து நினச்சதோட நல்லாவே போச்சு. மேபி கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த தடவை எப்படின்னு சிஎஸ்கேவோட பவுலிங்கை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி நல்லா விக்கெட்டில் எடுத்தாங்க. டீச்சரை கொஞ்சம் கேட்ச் ட்ராப் பண்ணார். மேபி பிடிச்சிருந்தா ஃபீல்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அது தலையை மிஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல ஆடல தலை. இன்னைக்கு கன்ஃபார்மாக மிஸ் பண்ணோம். கடைசியில் சமீர் ரிஸ்வி எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் மிச்சல் சாண்டன் வந்தார், ஆனால் சமீர் ரிஸ்வி அனுப்புனாங்க. மேபி டோனி வரமாட்டார்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வருவாரா அப்படின்னு கடைசி பால் வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மாசாக போச்சு. தோனி தான் வரல, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு, நல்லா போச்சு. பட் தோனி இறங்காதது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே மாதிரி பவுச்சு கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, ரொம்ப பல்பாக இருந்துச்சு. பட் மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. சிஎஸ்கேக்கு சாதகமாகவே போச்சு மேட்ச். இன்னைக்கு தலை பேட்டிங் பார்க்க முடியல, அது எப்படி இருக்காது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல. நல்ல இம்பேக்ட் சென்னை பொறுத்தவரையிலும். இதுதான் நல்ல இன்புட் வந்து சென்னை போட்டாங்க. அதை ஈஸியாக சேஸ் பண்ணியும் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. பத்திரனா இல்லாமல் நம்மளோட டீம் எப்படி வரும்? நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் வேறு பவுலர்ஸை கொண்டு வந்து அந்த டார்கெட்லேயே க்ளோஸ் பண்ணி. ப்ரோ நல்ல மேட்ச் ப்ரோ. நான் ஹை ஸ்கோரிங் வரும்னு நினச்சேன், 150 கூட வரல. ஓகே தான், தலை பேட்டிங் வருவார்னு நினச்சேன். தலை ஃபஸ்ட்டு ரிஸ்வி எல்லா மேட்சும் அடிக்காமல் இன்றைக்கி வந்து அடிக்கிறான். நான் அது நியாயமா? அது சாண்ட்னர் ஆட வைக்காதது வருத்தம், கிளீசன் ஆடாதது வருத்தம். உண்மையிலே ஜடேஜா நல்ல ஃபீல்டிங் ஒன்று பண்ணார், ஆனால் 4 போயிடுச்சு.
டெஸ்பாண்டே சரியான கேட்ச்சு. தலை வெயில் தான் அடிக்குது, ஆனால் ஷெட்ரு இட்ரு போட சொல்லணும். உட்கார முடியல, எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. நான் தலையை பார்க்கறதா யாரை பார்க்கறது சொல்லுங்களேன். ஊந்துருவோம் மயக்கமாக தண்ணி இருக்குது. ஓகே நான் ஒத்துக்கிறேன், பெட்ரு காஸ்ட்லி ரோஸ் மில்க் இவ்வளோண்டு 150 ரூபா விற்கிறானுங்க. அப்புறமா நாங்கள் வந்ததுக்கு மெயின் ரீசன்னு அவனை லைட்டாக காமிங்க, அவனை வீடு பாருங்க, அவனை மட்டும் காமிங்க. இவன் எங்கள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டானுங்க, பின்னு முதுகில் குத்திட்டானுங்க. தலை ரொம்ப விட்டு பீச்சுக்கெல்லாம் போகிறானுங்க. நாங்கள் அவனுங்களை வெறியத்தை தான் மேட்ச் வந்தோம். வந்தது 2 ரீசன், தலையை பார்க்க அவனுங்க வெறியத்தை, தலையை பார்த்தாச்சு, இவனுங்களும் வெறியிட்டானுங்க. ஸ்னாப்பில் சூற விட்டாச்சு அவனுங்களை. மேட்சை விடுங்க, பட் போஸ்ட் மேட்ச் வைப்ஸ் இட் வாஸ் எக்ஸலண்ட். பயங்கரமாக இருந்தது. வி ரியலி லவ்ட் இட். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சிஎஸ்கே பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி. லாஸ்ட் ஓவரில் ஐ தாட் மேபி பிபி மாத்திரை கூட தேவைப்படுமா அப்படின்ட்டு. பட் வி ஹவ் கம் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் டு see this match, so we are very very happy with the result. செம்ம போஸ்ட் மேட்ச் வைப்ஸ், we loved it. ஃபுல் பேசா வசூல்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த மேட்ச். நான் வந்து திருவாரூர்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நானும் என்னோட ஒய்ஃபும் மேட்ச் பார்க்க வந்துருக்கோம். இதான் என்னோட லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த தோனிக்காக தான் மேட்ச் பார்க்க வந்தேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். தோனி பேட் பிடிக்க வரல, ஆனால் தோனி அடித்த பால் வந்து எனக்கு கிடச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து சென்னை தான் கப்பு ஜெயிக்க போகுது. அது காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல்லில் வந்து ராஜஸ்தானுக்கும் சென்னைக்கும் தான் ஃபைனல் நடக்கும் 2008. அதில் வந்து சென்னை தோற்றுருவோம். இந்த ஐபிஎல்லில் வந்து அதே மாதிரி சென்னையில் ஃபைனல் நடக்குது. ராஜஸ்தானுக்கும் சென்னைக்கும் நடக்க போகுது. சென்னை வந்து ராஜஸ்தானை அடித்து ரிவெஞ்ச் கொடுத்து மறுபடியும் கப்பு ஜெயிச்சு தோனி ரிட்டைர்மெண்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்காக தான் விளையாண்டுட்டு இருக்காரு. நிறைய கஷ்டப்பட்டார் அவர். இந்தியாவுக்கு 3 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு, சென்னைக்கு 5 ஐபிஎல் வாங்கி கொடுத்து 6 ஐபிஎல் வாங்கி கொடுக்க போகிறாரு. அதனால் அவருக்கு நாங்கள் ஹாப்பியாக ரிட்டைர்மெண்ட் கொடுப்போம். தோனியோட இந்த பாலோட லைஃப் டைம் மெமரிஸ் வச்சுப்பேன். தோனியை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. மேட்ச்சு வின் பண்ணிட்டோம், அது ஒரு சந்தோஷம் தான். பட் தோனி வந்துருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ மெயினாக அதுக்காக தான் வந்தோம். அது பார்க்க முடியல, கொஞ்சம் கவலையாக இருக்குது. சிஎஸ்கே ஜெயிக்காதுன்னு நினச்சோம். ஆனஸ்ட்டாக சொன்னேன்னா ஆர்ஆர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் டீம். இப்போது டாப்பில் நம்ம அடித்தாங்க, நம்ம ஜெயிப்பாக நம்ம தான் அப்படின்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். தலையோட பேட்டிங் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாச்சு, பார்க்க பிரச்சனை இல்லை ப்ரோ, என்ன எனக்கு அவரால் முடியல. டீமாக பார்க்கணும். தலை பேட்டிங், ஒருத்தர் பேட்டிங்காகலாம் பார்க்கக்கூடாது. அவர் நமக்கு பண்ணியிருக்காரு, யாருமே இல்லைன்னு சொல்ல. டீம் ஜெயிச்சுதா, ஓவரால் லுக் ஆப்வியஸாக மிஸ் பண்ணுறோம். அவர் பேட்டிங் நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் ஃபைனல்ஸ் வர போகிறோம், அங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லா பிளேயரும் இருக்கிறப்ப தலைன்னு சொல்கிறது மட்டும் ஒரு பேரான விஷயமா பார்க்குறீங்க? சத்தியமாக இல்லை, நான் ஓப்பனாக நிறைய இடம் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப தப்பு. அது லைக் இன்ஃபேக்ட் எப்படி ப்ரோ வார்த்தை சொல்ல முடியாது, அது ரொம்ப கேவலமான ஒரு செயல். அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லணுன்னா அப்படி பண்ணுற எல்லாருமே ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் ப்ரோ, நீங்கள் கீழே விழுறீங்க, உங்களை பார்த்து ஒருத்தவங்க சிரிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு ஈக்குவல் இது, பேசிக்கலி அதுக்கு ஈக்குவல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேடியம் வந்து, அதுவும் சென்னை மேட்ச்சு, அது தோனி இருக்கும் போதே வந்துடணும் ஒரு சின்ன ஒரு ஆசை. அது ஆசையாக நான் சொல்ல விரும்பல, அதை வந்துட்டேன். வந்த முன்னாடி நல்ல மேட்ச்சு, ரொம்ப நல்லா போச்சு, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதுதான் எனக்கு ஹைலைட்டு இந்த மேட்ச்லே, இந்த என்னோடய லைஃப்லே இது பிக்கஸ்ட்டு மூமெண்ட்டு. என்னென்னா நான் தோனி நேரில் பார்த்துட்டேன், அது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். அவர் அடித்த பால் இது நிஜமாகவே இது எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ் போகும். அண்டு நிறைய இஷ்யூஸ் போயிருக்கு, ப்ரோ. சிஎஸ்கே பற்றி சொல்கிறாங்க, ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணால் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. பட் அதே இஷ்யூஸ் தான் இன்றைக்கி தோனி பேட்டிங் நிறைய பேர் எதிர்பார்த்தோம். எஸ் ஆப்வியஸ்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அதே ரிஸ்வி 4 அடிச்சார் தான். நிறைய பேர் கிளாப்ஸ் தட்டினாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ பிளேயர்ஸ்லாம் யாரும் டிஸ்அக்ரி பண்ணல. ராஜஸ்தான் பிளேயர்ஸும் அப்ரிஷியேட் பண்ணோம். அஸ்வின் விக்கெட் எடுக்கும் போது அஸ்வின் நாங்களும் ரொம்ப சேர் பண்ணோம். எங்கள் ஸ்டாண்டுக்கு அஸ்வின் கை காமிச்சார். ஸோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப நல்ல மேட்ச் ப்ரோ. சிஎஸ்கே ஃபார் எவர். இதில் வந்து பத்திரானா சிக்னேச்சர் இருக்குது ப்ரோ. ஈஸ் அ குட் பிளேயர். ஏன்னா ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக சிஎஸ்கே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கவுட்டில் தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து தான் இன்டர்நேஷனலுக்கே இதானார். பத்திரானா யாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து தான் நல்லா இது பண்ணாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்ல பிளேயர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தோனி அடிச்சது இன்னும் எனக்கு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப மெமரபுளான மேட்ச். 50th வின் வேறு இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் செரமனிலாம் பார்த்தோம். ஜஸ்ட் மிஸ் இந்த டிஷர்ட்டும் பால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது லக்கில் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி நல்ல மேட்ச், நல்ல கேம். ஆர்ஆர் கொஞ்சம் டாப்பில் இருக்கிறதுனால பயந்தோம். பட் வந்து அவங்க பேட்டிங் அப்புறமே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்கோர் எவ்வளோ அடிப்பாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? 200 கிட்ட அடிப்பாங்க. எக்ஸ்பெக்ட் அடி பண்ணோம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சு போச்சு, கொஞ்சம் கம்மியாக தான். அவங்க பேட்டிங் முடிஞ்சோடனே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் ஜெயிப்போம். ஜடேஜா அவுட் ஆனே தோனி வருவான்னு எக்ஸ்பெக்ட் அவன் நல்லாவே எக்ஸ்பெக்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து பார்த்துட்டோம். அது போதும், வின் பண்ணால் நல்லது. அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். நம்மளுக்கு கப்பு ஜெயிக்கணும், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். தலை கொஞ்சம் உள்ளே இறங்கி விளையாடாதனால.
ஆனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க இந்த மேட்ச்சில்? எல்லாருமே ஆப்வியஸாக நம்ம தலை இறங்கி விளையாடுவாருன்னு பார்க்க தான் போனோம். ஏன்னா போன மேட்ச்சில் ஜிடியில் வந்து தோத்துட்டாங்க. பட் இந்த டைம் நல்லா விளையாடினாங்க, சூப்பராக விளையாண்டாங்க. வி ஆர் ஹாப்பி, அவ்வளோதான். தலை வரலன்றது வருத்தமாக தான் இருக்குது. கண்ணீர் விட்டு ஒன்றும் பண்ண முடியல. பட் மேபி இது வராததுனால அவர் அடுத்த தடவை வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சின்னதாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆக்சுவலி வி வாண்ட் தோனி டு பேட், பட் யா இட்ஸ் ஓகே. பட் எனிவே சிஎஸ்கே வாண்ட், ரைட்? நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அமைதியாக இருந்தது. நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட சூப்பராகவே போச்சு. ஆனால் வந்து டோனி வருவார்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. நம்ம எதாவது முத இப்போ தான் மேட்ச் பார்க்க வரோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சிஎஸ்கேக்கு விசில் போடு.